அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை நான் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதை நல்லா பிசையும் போது அதுலேருந்து பால் வரும். அந்த பாலை எடுத்துடலாம். நம்ம அந்த பாலோடு செய்யும் போது துவர்ப்பு தன்மை இருக்குங்க. அதனால் நம்ம அதை பால் எடுத்துகிட்டு செஞ்சால் துவர்ப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்போ நல்லா பிசைஞ்சு அந்த பாலை எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை கழுவி ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் நான் 100 கிராம் பச்சைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். பச்சைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அது கூடவே நான் கழுவி வச்ச வாழைப்பூவை போட்டுக்கிட்டேங்க. அந்த பச்சைப்பருப்பு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதிலே போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேங்க. காரம் இதில் நிறைய போட்டால் நல்லா இருக்காது. கூட்டுக்குனா எப்போவுமே காரம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கலாங்க. இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றாதீங்க. குக்கரில் விசில் வரும்போது பொங்கி கீழே ஊற்றும். அதனால் தேவையான அளவு திட்டமாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டுக்கலாங்க. எப்போவுமே குக்கரை திறக்கும் போது நம்ம விசிலை ரிலீஸ் பண்ணிட்டு தாங்க திறக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கூட்டு ரெடி ஆயிடுச்சு. குக்கரை நம்ம விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு, வெந்து போய். நெக்ஸ்ட்டு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கூட்டை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. அதே குக்கரில் நம்ம கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்ட உடனே நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஏன்னா வடகம் கட் பண்ணி போட்டு அதே நல்லா பொன்னிறமாக வச்சு நல்லா வடகத்தை நம்ம வேக வச்ச வாழைப்பூ கூட்டை அதில் ஊற்றிக்கலாங்க. தாளிப்பில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூடுதலாவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க. எனக்கு அரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும், அதனால் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.